குளச்சலில் கடலில் குளிக்க சென்றபோது ராட்சத அலையில் சிக்கி 9ஆம் வகுப்பு மாணவன் மாயம். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மரமடி பகுதியைச் சேர்ந்தவர் சகாயரூபின். இவரது மகன் ரியோபின் ரிட்ஜோ, வயது 14. இவர் குளச்சலில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் விடுமுறை தினமான நேற்று ரியோபின் ரிட்ஜோ தனது நண்பர்களுடன் குளச்சல் கடலில் குளிக்க சென்றுள்ளார். அப்போது அவர்கள் உற்சாகமாக கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென எழும்பிய ராட்சத அலை 3 சிறுவர்களையும் கடலுக்குள் இழுத்துச் சென்றது. இதை கரையில் நின்று பார்த்து கொண்டிருந்த மீனவர்கள் ஓடி சென்று அவர்களை காப்பாற்ற முயன்றனர். அப்போது நண்பர்கள் இருவரையும் அவர்கள் மீட்ட நிலையில் சிறுவன் ரியோபின் ரிட்ஜோவை அவர்களால் மீட்க முடியவில்லை. அவர் கடலுக்குள் மூழ்கி மாயமானார். இதனையடுத்து மீனவர்கள் கடலுக்குள் நீண்ட நேரம் தேடியும் மாணவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. பின்னர் இதுகுறித்து குளச்சல் கடலோர காவல் குழும போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கடலில் மூழ்கிய சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் நீண்ட நேரம் தேடியும் அவரை மீட்க முடியவில்லை. இதற்கிடையே சிறுவன் கடலில் மூழ்கிய தகவல் அறிந்த உறவினர்கள் கடற்கரையில் திரண்டனர். தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் தேடுதல் பணி நடைபெற்று வருகிறது. நண்பர்களுடன் கடலில் குளிக்க சென்ற மாணவன் கடல் அலையில் சிக்கி மாயமான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.